சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே பிரபல ரவுடி ஓட ஓட விரட்டி வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். அதனை தற்போது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். ஜெயக்குமார், வணக்கம். விவரங்கள். வணக்கம் சையது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே 100 அடி சாலை தேர்வா ஊரணியைச் சேர்ந்த பிரபல ரவுடி மனோகர் என்பவரை வடக்கு காவல் நிலையத்தில் கையெழுத்து போட செல்லுகிற பொழுது வழிமறித்து காரில் வந்த மர்ம கும்பல் மனோஜ் மற்றும் அவருடைய நண்பர்கள் 2 பேரை கத்தியால் வெட்டியிருக்கிறார்கள். மனோஜை கொடூரமான முறையில் வெட்டி சிதைத்திருக்கிறார்கள். முகம் சிதைக்கப்பட்ட நிலையில் இரத்த வெள்ளத்தில் துடிக்க துடிக்க சம்பவ இடத்திலேயே அவர் உயிரிழந்திருக்கிறார். அவரோடு வந்த 2 நண்பர்கள் கால் மற்றும் தலை கைகளில் வெட்டுக்காயம் ஏற்பட்டு அவர்கள் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றிருக்கிறார்கள். குறிப்பாக காவல் நிலையங்களில் கையெழுத்து போட வருகிற நபர்களுக்கு கூட திமுக ஆட்சியில் பாதுகாப்பு இல்லை என்பதை தொடர்ந்து இது போன்ற சம்பவங்கள் நடைபெற்று வருகிறது. நேற்றைய முன்தினம் ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அருகே சேலத்தைச் சேர்ந்த ஜான் மற்றும் அவரது மனைவி சாணக்கியா இருவரும் காவல் நிலையத்திலே கையெழுத்திட காரில் வந்தபோது காரில் வந்த மர்ம கும்பல் பெருந்துறை நெடுஞ்சாலை அருகே வழிமறித்து கொடூரமான முறையில் வெட்டி சம்பவ இடத்திலேயே ஜானை கொலை செய்திருக்கிறார்கள். மனைவியினுடைய கண்முன்னே அந்த சம்பவம் அரங்கேறி இருக்கிறது. தடுத்த அவரது மனைவிக்கும் வெட்டு விழுந்திருக்கிறது. அதே போன்று காரைக்குடி இன்றைக்கு சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி 100 அடி சாலையில் சேர்வா ஊரணி பகுதியைச் சேர்ந்த மனோகர் என்பவர் வடக்கு காவல் நிலையத்திலே கண்டிஷன் பெயிலில் வெளியே வந்திருக்கிறார். அவர் கையெழுத்து போட வருகிற போது வழிமறித்து அவரை கொடூரமான முறையில் வெட்டி சாய்த்திருக்கிறார்கள். அவருடன் துணைக்கு வந்த 2 பேரும் வெட்டுக்காயங்கள் ஏற்பட்டு செய்வதறியாமல் அவர்கள் சாலையிலேயே ரத்தம் சொட்ட சொட்ட அமர்ந்திருக்கக்கூடிய காட்சி என்பது அந்த பகுதி முழுவதுமாக பரபரப்பையும் பதட்டத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது. திமுக ஆட்சியில் பட்ட பகலில் நடைபெறக்கூடிய இந்த கொலை சம்பவங்கள் ஒட்டுமொத்த தமிழகத்தையே நிலைகுலைய செய்திருக்கிறது. நடு ரோட்டில் வெட்டு கொலை சாய்க்கப்பட்ட மனோஜ் தற்போது போலீசார் அந்த உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் மூலமாக அனுப்பி வைக்கிறார்கள். குறிப்பாக இந்த சம்பவம் என்பது மக்கள் நடமாட்டம் மிகுந்த முக்கிய சாலையாக இருக்கக்கூடிய அந்த வடக்கு காவல் நிலையம் இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு அருகே நடைபெற்றிருக்கிறது. ஒரு காவல் நிலையத்தில் கையெழுத்து போட வருகிற நபர்கள் எத்தனை மணிக்கு வருகிறார்கள் என்பதையெல்லாம் காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய காவல்துறையை சார்ந்தவர்களுக்கும் அதே நேரத்தில் கையெழுத்து போட வருபவருக்கு மட்டுமே தெரியும். இவற்றையெல்லாம் கண்காணித்து இவர்களுக்கு தகவல் எப்படி வெளியே கிடைக்கிறது என்கிற மிகப்பெரிய சந்தேகம் எழுகிறது. இதனை நோட்டமிட்டு இந்த கொலை சம்பவங்கள் எல்லாம் தொடர்ந்து அரங்கேறி வருகிறது. ஒரு கண்டிஷன் பெயிலிலே வெளியே வந்திருக்கக்கூடிய ஒரு நபர் காவல் நிலையத்தில் கையெழுத்து போட்டுவிட்டு வீடு திரும்ப முடியாத ஒரு சூழ்நிலை தான் தற்போது இருக்கிறது. அதே நேரத்திலே இது முன்விரோதம் காரணமாக நடைபெறக்கூடிய சம்பவங்கள் என்று தமிழக அரசு, குறிப்பாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர் கையில் இருக்கக்கூடிய காவல்துறை இது போன்ற வழக்குகளை மூடி மறைக்க பார்க்கிறார்கள். அதே நேரத்திலே துப்பாக்கி சூடு என்கிற பெயரில் முட்டிக்கு கீழே சுட்டு அவர்களை பிடித்து விட்டோம் என்று மாற்றட்டிக் கொள்வது எந்த விதத்தில் இந்த சட்டம் ஒழுங்கை இவர்கள் முழுமையாக கட்டுப்படுத்தி வைத்திருக்க போகிறார்கள் என்பது மிகப்பெரிய ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக நேற்றைய தினம் சட்டமன்றத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் பிரதான எதிர்க்கட்சி தலைவர் என்கிற முறையிலே தமிழகத்தில் நடைபெற்றிருக்கக்கூடிய கொலை சம்பவங்களை பட்டியலிட்டு பேசுவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. நேரலை துண்டிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து எதிர்க்கட்சி தலைவர் பேசுகிற போது அந்த நேரலையை துண்டித்து உச்சகட்ட ஒரு ஜனநாயக படுகொலையை திமுக அரசு செய்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் பட்ட பகலில் காவல் நிலையத்தில் கையெழுத்து போட வந்த மனோஜ் என்கிற நபரை ஓட ஓட அந்த கும்பல் வெட்டி சாய்த்து விட்டு தப்பி ஓடி இருக்கிறார்கள். தப்பி ஓடியவர்கள் எங்கே சென்றார்கள் என்று காவல்துறை பிடிக்குமா, மீண்டும் அவர்கள் இதுபோன்று நாங்கள் காலிலே சுட்டு விட்டோம் என்று மறுபடியும் இது போன்ற ஒரு நாடகத்தை இவர்கள் அரங்கேற்றப் போகிறார்கள் என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. தினந்தோறும் தமிழகத்தில் பட்டப்பகலில் நடைபெறக்கூடிய இந்த கொலைவெறி தாக்குதல் கொலை என்பது மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. தமிழகம் அமைதி பூங்கா என்கிற நிலையிலிருந்து சட்டம் ஒழுங்கு சீர்கிட்டு சந்தி சிரிக்கக்கூடிய ஒரு அவநிலையில் இருப்பது குறிப்பிடத்தக்கது. சைத், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.